குடும்பமா சந்தோஷமா இருக்கீங்க போல. என்ன ஜீவா, திரும்பி வந்ததுனால உங்க ஆண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, என் மருமக திரும்பி வந்ததுனால சந்தோஷமா தான் இருக்கும். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏண்டி அப்படி சொல்ற? ஏன்னா என் பையனுக்கு தான் இவளை பிடிக்கவே இல்லையே. யாரு சொன்னா? யாரு சொல்லணும்? உங்களுக்கு தெரியாதுல்ல, இவளுக்கு தெரியுமே. ஜீவா, அன்னைக்கு கோர்ட்ல என் பையன் டிவோர்ஸ் தானே வேணும்னு கேட்டான். இதுல தலையை குனிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என் பையன் உன்னைய வேணான்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது எனக்கு அதுல சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா பாவம் எங்க அக்கா தான். என்ன வளர்ற? ஆமாக்கா, எப்படியும் 2 மாசம் கழிச்சு ஜீவா இந்த வீட்டை விட்டு போயிருவா. என்ன ஜீவா, நான் சொல்றது உண்மைதானே? ஒண்ணுமே சொல்லலனாலும் அதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் எங்க அக்கா தான் பாவம். நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். இங்க பாரு செம்பா, ஆணவத்துல ரொம்ப ஆடாத. காலம் எப்படி வேணாலும் மாறும். அக்கா, என் மகன் இந்த ஜென்மத்துல இவளை ஏத்துக்கவே மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். நீ புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். நான் என் பையனை நல்லபடியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? என் வருங்கால மருமகள், அதான் என் பையனோட வைஃப். இப்ப என்ன சொல்ல வர? சீக்கிரம் சொல்லு. அவ என் பையனுக்காக 5 பவுன்ல பிரேஸ்லெட் எடுத்திருக்கா. அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானு நினைக்கிறீங்க? உங்க ஜீவா என் பையனுக்காக என்ன எடுத்திருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். என் பையன் உயிரை தவிர. வார்த்தைய அளந்து பேசு. நான் எல்லாம் அளந்துதான் பேசுறேன். இவ வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எல்லா கெட்ட காரியமும் நடந்திருக்கு. திரும்பி அவ வீட்டை தேடி வந்திருக்கா. என்ன பண்ணாலும் பீட ஒளியாது போல. செய், எதுக்கு இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆண்டி, நீங்க சும்மா இருங்க ஆண்டி. இல்லம்மா, இவ ரொம்ப பேசுறா. பரவாயில்ல ஆண்டி, என்னைய தானே பேசுறாங்க, பேசட்டு விடுங்க. அதுக்குன்னு இவ என்ன பேசினாலும் அமைதியா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. என்ன எப்படி சொல்ல வர? அவ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் உன்னை குறை சொல்லுவா. பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நான் எங்க குறை சொன்னேன்? நான் உண்மையை தானே சொல்றேன். அவளுக்கே தெரியுது நான் உண்மையை தான் பேசுறேன்னு. அதனாலதான் அவ வாயை மூடிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நீனு என்னடி வாயை மூடிட்டு இருக்கணுமோ? ஆஹா, நான் அப்படிலாம் சொல்ல வரவே இல்லையே. வேற என்ன சொல்ல வந்த? அதனால உன் வாயில இருந்து வர வார்த்தை அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசாதேன்னு சொல்ல வந்தேன். என்னக்கா, என் மருமக வருவா பாரு, அவ மகாலட்சுமி. அவளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு தெரியுமா? அவ்வளோ டேலண்டான பொண்ணதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா சரியான லூசு பையன் கண்டவளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான். செம்பா, வார்த்தையை அளந்து பேசு. நான் தானே மாமா. இவ்வளோ நாள் இவளை பத்தி என் பையன் தெரியாம இருந்திருக்கான். ஆனா இப்பதான் அவனுக்கு இவளை பத்தியே தெரிய வந்திருக்கு. அதனாலதான் என் பையனே டைவர்ஸ் கேட்டிருக்கான். என் பையன் நல்லபடியா இருக்கணும்னு வாழ்த்த பாருங்க. திரும்பி இவகிட்ட பாலுங்கணத்துல புடிச்சு தள்ள பாக்குறீங்க. என் பிள்ளைக்கு நான் அம்மா. எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதுவும் எனக்கு சொல்லித்தர அவசியம் இல்லை. இங்க பாருங்க மாமா, உங்க உருட்டல் மிரட்டல்லாம் எங்க அக்காவோட வச்சுக்கோங்க. என்கிட்டலாம் உங்க பாச்சா பழிக்காது. நீங்க நல்லா சந்தோஷமா சோளக்கரத்தை சாப்பிடுங்க. என்ன, இன்னும் 1 மாசம் தானே அவ உங்க கூட இருக்க போறா. பரவாயில்ல, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அப்புறமா உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்க. நான் கூட என் காசு செலவு பண்ணி பிச்சை போடுறேன். செம்பா, ஐயோ மாமா, உங்களை சொல்லல பின்ன. அக்கா, உங்களை போய் நான் சொல்லுவேனா? நான் சொன்னது இவ்வளவுதான். ஒன்னுக்கும் உதவாத மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஒரு சொத்து கூட எடுத்துட்டு வரல. அப்படி இருக்கிறவளுக்கு என்ன திமுரு? வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் என் பையன் கொடுக்குற இடம் தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இனிமேட்டு அதுவும் கிடையாது. எப்படி நீ இந்த வீட்டுல இருக்கிறன்னு நானும் பாக்குறேன். நீ ஏன் போயிட்டீன்னா உனக்கா நல்லது. அப்படி இல்லைன்னு வையி, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நீ போவ. என்ன ஜீவா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா ஆண்டி? புரிஞ்சு சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணா சரிதான். நான் பண்ண வேண்டியதை பண்றேன் ஆண்டி, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, நான் எதுக்குடி உன்னைய திருத்த பார்க்கணும்? எனக்கு அது தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை.
எனக்கே தலைக்கு மேல வேலை இருக்கு. என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். இன்னும் 1.5 மாசத்துல கண்டிப்பா உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஜாம்னு நான் பார்த்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அப்படி பண்ணல பண்ணுவேன். என் பையன் கல்யாணத்தை நான் நடத்தி காட்ட வேண்டி. பொம்பளை அவ. ஏண்டி ஜீவா, அவ அந்த பேச்சு பேசுறா, நீ என்ன பார்த்துக்கிட்டு சும்மா அமைதியா இருக்க? ஆண்டி, கொஞ்ச காலத்துக்கு நம்ம அமைதியாக தான் இருக்கணும். ச்சே, என்னால முடியலப்பா. அது ஆண்டி, ராஜாவோட நிலைமை இங்கே என்னங்கிறது புரியாமையே அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேச விட்டு தான் பார்ப்போமே, அப்பதானே அவங்க மைண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது தெரியும். அடி போடி, நீ வேற. அவ அவ்வளவு கேவலமா பேசிட்டு போறா, நீ இந்நேரம் பொங்கி எழுந்திருப்பேன்னு பார்த்தா இவ்வளவு சாதுவா உட்காந்துருக்க. ஆண்டி, பொங்கி எழலாம் தான், ஆனா எப்போ பொங்கணும் எங்க பொங்கணுமோ அங்கதான் போய் பண்ணணும். எனக்கு புரியல. இங்க பாருங்க ஆண்டி, இதுக்கு முன்னாடி ராஜாவோட சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு. ஆமா, ஆனா இப்போ அது கொஞ்சம் கூட இல்ல. ஏண்டி, அவன் உன்னைய நினைச்சிட்டு தாண்டி இருக்கான். நீங்க தான் அப்படி சொல்றீங்க. என் நேரம் பேசின பேச்சுக்கு வெளியில ஓடியாந்துருக்கணுமா இல்லையா? ரோம்ல தானே இருக்காவே. ஆமா, இப்ப எனக்கு யாரு சப்போர்ட்டும் இல்லை. அதனால கொஞ்சம் அடங்கி போறதுனால எனக்கு ஒன்றும் ஆயிட போறதில்ல. அவங்க ஆடட்டும், பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுதானே ஆகணும். யாருக்குடி? நம்ம ராஜாவுக்கு தான். அந்த பையன் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஆண்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னமோ சொல்ற. எனக்கு அவங்கள எய்த்து பேசுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அவங்கள நான் இவ்வளோ தூரம் பேச விட்டு அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அதாண்டி எனக்கு ஒன்றும் விளங்கல. அந்த பையனும் அமைதியா இருக்கான், நீயும் இந்த அம்மா பேசும்போது அமைதியா இருக்க. என்னதான் நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ராஜா இந்த கல்யாணத்துக்குலாம் சம்மதிக்கவே மாட்டான். சும்மா அவங்க தான் ராஜாவை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ஒரு ஃப்ளோவில் போட்டுமே, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு விட்டுட்டேன். எனக்கு அவங்க பேச பேச சிரிப்பா வந்துச்சு. அடி, அவ அம்புட்டு கேவலமா பேசிட்டு போனா உனக்கு சிரிப்பு வந்துச்சா? சிரிப்பு பின்ன என்ன ஆண்டி, ஃபர்ஸ்ட் எல்லாம் ராஜா என்கிட்ட பேசவே மாட்டான். இப்ப நான் அவன் மடியில படுத்திருக்கேன். அட ஆமா, பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ஒரேடியா போட்டு முறுக்கணும்னு வைங்க, பிச்சுக்கிட்டு ஓடிடுவான். நீ சொல்றது சரிதாண்டி. வெயிட் அண்ட் see. இன்னும் நம்ம கிட்ட 1.5 மாசம் இருக்கு. என் புருஷனை எப்படி மயக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா கிடக்குது லூசு, சரியான அறவேக்காடு. லூசு மாதிரி பேசிக்கிட்டு போது அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காம நீங்க எதுக்கு கோவப்பட்டு உங்க உடம்பு எடுத்துக்கிறீங்க? ஆமாண்டி, இனிமேட்டு அவ வந்து பேசட்டும், உட்காந்து சிரிச்சே அவளை வெறுப்பேத்திடுவான். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களே நீங்க நல்லா? ஆண்டி, என் புருஷனை என் வழிக்கு கொண்டு வரத்துக்கு எனக்கு தெரியாதா? இவங்க பேசுறாங்க, ஊன்னு சொன்னா போதும் உடனே ராஜா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். நான் தான் அவன்கிட்ட பேச வேணான்னு அமைதியா இருக்கேன். ராஜா என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 2 நாள் ரொம்ப பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல. ஆமா, அதுக்கப்புறம் அவனோட ஆக்டிவிட்டியில கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. கண்டிப்பா அவன் என்ன ஏதுங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் என்னை ஏத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் கூட பேச மாட்டேன், ரூம் ஷேர் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு இருந்தாலே மடியில போய் படுக்கிற வரைக்கும் அவன் அமைதியா இருக்கானா, அப்ப அவன் என்னை ஏத்துக்காமையா இருக்கான்? எனக்கு தெரிஞ்சு கோவத்துல தான் அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பான்னு தோணுது. நீ சொல்றதும் கரெக்டு தான் ஜீவா. இவங்க ஏதோ அந்த கோர்ட்டில் பேசுனதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கவனிச்சாதானே. இவங்க ஒரு பாட்டுக்கு மைண்டு திங்கிங்கில் இருந்துட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கா ஆண்டி, என் ராஜா எப்போவுமே என்னை விட்டுட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீங்கள் வேணா பாருங்களேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். இன்னமே தானே இருக்க போகுது ஆட்டம், பொறுத்து இருந்து பாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பார்த்தீங்களா உங்களோட பேபி. ஆமாம் டாக்டர், ஏதோ சின்ன புள்ளியாட்ட தெரியுது. ஆமாம்மா, இப்போதான் 45 days ஆயிருக்குல்ல, அதனால அப்படிதான் தெரியும். இது 1.5 மாசத்துக்கு கருவு தான், இன்னும் போக போக வளர ஆரம்பிப்பாங்க. மாமா பாத்தீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தேனே. சார், அவங்க தான் உங்க பேபி, பார்த்துக்கோங்க. ஓகே மேடம். 2 பேத்துக்கும் ஹாப்பி தானே? ஆமா டாக்டர். ஆமா. ஸ்கேனிங் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னமே உன்னோட பிபி சுகர்லாம் செக் பண்ணணும்.
ஓகே டாக்டர், ரூமுக்கு வந்துருங்க. ஓகே டாக்டர். ஏன்னு மாமா, எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் மாமா. இதுக்காக எத்தனை மாசம் நம்ம தவம் கடந்தோம். இன்னைக்கு அது நடந்துருச்சு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் தேனு. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான்லாம் மாசமாவேனா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா கடவுள் எனக்கும் கண் திறந்துட்டாரு மாமா. அல்லாதடி, அப்புறம் நம்ம பாப்பாவும் அழுவோம். இல்லை மாமா, இது ஆனந்த கண்ணீர். உண்மையா சொல்லட்டுமா, கயல் மாசம் ஆகும்போது நான் கொஞ்சம் பொறாமப்பட்டேன் தான். என்னடி சொல்ற? ஆமா மாமா, 2 பேத்துக்கும் ஒரே மேடையில் தான் கல்யாணம் ஆச்சு. ஆனா அவ மாசம் ஆயிட்டாலே என்னால முடியலையேன்னு கொஞ்சம் ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் சரியாயிடுச்சோ? ஆமா மாமா, நீங்க பாத்தீங்களா நம்ம பிள்ளைய? ஆ, பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். குட்டியோண்டு ரவுண்டாட்டு தெரிஞ்சது. எனக்கு தெரியாதுடி இந்த மாதிரிலாம் இருக்கும்னு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை மாமா. ஒரு பெண் தாயாகும் போதுதான் அவ எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு என்னால உணர முடியுது. உண்மையாலுமே என் வயிற்றுக்குள்ளார ஒரு குட்டி பாப்பா இருக்கா. ஆமாண்டி, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? என்னால இன்னமும் நம்ப முடியல மாமா. இவ்வளோ வேலை பார்த்தேன். அப்படி இருந்தும் எனக்கு கரு தங்கியிருக்கேனா அப்ப ஸ்ட்ராங்கான கருவா தானே இருக்கும். ஆமா தேனு, ஆனா இதுக்கப்புறம் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. என்ன மாமா? எனக்கு என் பாப்பா தான்ப்பா முக்கியம். நீ குழந்தைய பெத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேலை வேணாலும் பாரு. நான் என் பாப்பாவை நல்லா பாத்துக்கிறேன். மாமா என்னடி என்னமேட்டு வேலை செய்யறத நான் பார்த்தேன். என்ன பண்ணிடுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன் உன் கூட. இல்ல இல்ல, நீங்க என் கூட பேசுங்க. அப்ப நான் சொல்றதுதான் இனிமே நீ கேட்கணும், சரியா? கண்டிப்பா கேக்குறேன். அவங்க பேச்ச அப்புறம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் பேச்ச நீங்க 2 பேரும் கேளுங்க. 2 பேரும் பேசிக்கிட்டது போதும். டேப்லெட்ஸ் எழுதி தரேன், வந்து வாங்கிட்டு போங்க. ஓகே டாக்டர். சரி, கிளம்பலாமா? அதெல்லாம் முடியாது, நீங்க தான் எனக்கு தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டா போச்சு. மெதுவா. காதல் வெறியில் நீ காற்றை கழிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ, என்னாகுமோ ஏதாகுமோ. வாடை காற்றுக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு, கோடியுடன் போனால காதலுக்கு எப்போது வயசாகாது. வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. என்ன திமிரு இதுல? இவனுக்கு 2வது கல்யாணம் வேற கேக்குதா? பொண்டாட்டிக்கே வக்கு இல்லையா? இல்ல 9 பொண்டாட்டி கேக்குது இந்த ஆளுக்கு. வரட்டும், நல்லா வச்சு செய்யறேனா இல்லையான்னு பாரு. கருவா பையல. நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காளோ? சரி, அமைதியா கேப்பா என்னதான் பேசுறான்னு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. கருகருன்னு இருக்கிற உனக்கு நான் பத்தாதோ? இப்போ உனக்கு இன்னொரு பொண்ணு வேற கேக்குதா? நல்லா இருப்படா நீ. ஏதோ போனா போது, நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு சும்மா வாய் வார்த்தையா தான் சொன்னேன். அதுக்காக நிஜமாலுமே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிருவியா நீ? என்னைய விட்டுட்டு வேற கல்யாணம் நீ பண்ணிருவியாடா? ஃபர்ஸ்ட் வேற பொண்ணை நினைச்சு பாரு. அந்த நினைக்கிற ஹார்ட் இருக்கு பாரு, அப்படியே துண்டு 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 துண்டா கட் பண்ணிடுவேன். ஆத்தி, ரொம்ப உக்கிரமா போறாளே. சாரிக்கு என்ன அழகு இருக்குன்னு இன்னொரு பொண்டாட்டி கேக்குறீங்க? சாரி எப்பயாவது அவன் மூஞ்சியே கண்ணாடில பாத்துருக்கானான்னு கூட தெரியல. இதுல அந்த அழகான பொண்ணு வேணுமா? சே, இவனெல்லாம் என்ன சொல்றது? அடி பாவி, இப்படி கழுவி கழுவி ஊத்துறியடி. நான் தெரியாம ஒரு வாய் வார்த்தைக்கு தான் அப்படி சொன்னேன், அதையே முடிச்சுக்கிட்டு தூங்குறாளே. இதுல இவன் அம்மா வேற ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. சே, பணம் காசு வச்சிருக்கவ தான் மருமகளாம். ஏன் எங்களை மாதிரி யாரெல்லாம் மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களா என்ன? கொழுப்பெடுத்தவ பேசுற பேச்ச பாரு. ஓ, அம்மா எதுவும் பிடிச்சி திட்டிருப்பாங்க போல, அதான் இவ இவ்வளோ கோவமா இருக்கா போல. ஆமாண்டா, நான் அப்படிதான்டா இருப்பேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? இவ்வளோ பேசுறாளே அவங்க அம்மாக்காரி. ரூம்ல அவ பையன் கூட பக்கத்துல தான் படுத்திருப்பேன். ஏன் என் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு கூட படுத்திருப்பேன். அந்த எரும மாடு தடி மாடுக்கு என்ன வந்துச்சு? நீ இன்னும் இந்த 2 மாசம் தான் இங்க இருக்க போற, அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு. 2 மாசம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, என் புருஷனை விட்டுட்டு நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். அப்படி போடு என் செல்லா குட்டி. ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை, கியூர் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் போனேன். இப்பதான் கியூர் ஆயிடுச்சுல, வந்துட்டேன்ல. இந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு ஏன் புருஷன்ட்டு இருந்து பிரிக்கிறதுக்கு? ஆமாண்டி, எங்க அம்மா சரியே இல்லை, நீ தான் அவங்களுக்கு கரெக்டான ஆளு. எல்லாம் இந்த கருவா என்ன சொல்லணும்.
எல்லாம் அவன் கொடுக்குற இடம்தான். அன்னைக்கே கோர்ட்டில் டிவோர்ஸ்லாம் வேணான்னு சொல்லியிருந்தானா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்குமா? கருவாப்பையில உனக்கு நானே ஓவரு, இதில் எக்ஸ்ட்ரா ஒரு லோடு. வந்தேன் கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி எடுத்துருவேன் பார்த்துக்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஊட்டுக்கட்டையே எடுத்து அப்படியே முதுகுலையும் கால்லையும் போடலாம் போல வருது. ஏய் என்ன, யார பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ இவன் எப்போ வந்தான்னு தெரியலையே. முன்னாடியே வந்துட்டானா இல்லை இப்போ லாஸ்ட்டாக வந்தானா? என்னத்தை காதலை வாங்கியிருப்பான்? நம்ம பாட்டுக்கு அங்கிட்டு திரும்பி கோவத்தில் பேசி விட்டுட்டோம். இவன் காதலை வாங்கிட்டானா ரொம்ப பண்ணுவானே. என்ன திருன்னு முழிக்கிற? என்னமோ உருட்டுக்கட்டையாட்ட அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த. யாரை அடிக்க போற? எதுக்காக அடிக்க போற? எப்ப அடிக்க போற? அப்பாடா, உருட்டுக்கட்டையால் அடிக்க போகிறத மட்டும்தான் கேட்குறான். அப்போ கடைசியாக தான் வந்திருப்பான் போல. அது வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ வந்தீங்களா இல்லை முன்னாடியே வந்துட்டீங்களா? நான் தான் முன்னாடியே வந்துட்டேனே. நீ கழி ஊத்துறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். கேருக்கு பிடிச்சவ. உங்களை தான். எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, இப்போதானா? யார் அடிக்க போறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன? இல்ல, உருட்டுக்கட்டையால ஏதோ அடிக்க போறேன் உதைக்க போறேன்னு சொன்னியே, அதான் யாருன்னு கேக்குறேன். அப்படியா சொன்னேன்? மவளை ஏங்கிட்டே வாடி. அப்படிதான் சொன்னேன். யாரை உருட்ட போற? யாரை அடிக்க போற? ஐயோ கடவுளை, என்னத்த சொல்றது? சொல்லுடி, உன்னைய தான் கேக்குற. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? அது சப்பாத்தியை தான் சொன்னேன். எது சப்பாத்தியா? ஆமா. சப்பாத்தியாவை உருட்ட போறேன் அடிக்க போறேன்னு சொன்ன? ஆமா, சப்பாத்தியை தானே அடிச்சு உருட்டிலாம் பிசையணும். அப்படியே பிளேட்டை மாத்திட்டாயா? இல்லையே, நடுப்புற எங்க அம்மாவெல்லாம் பேசுன மாதிரி இருந்துச்சு. அட பாவி, அப்ப எப்போ வந்திருப்பாவே? ஆமாண்டா, உங்க அம்மாவுக்கு தான் எப்படி உருட்டுறது, அடிக்கிறது, மிரட்டுறது. எது மிரட்டுறதா? சீச்சி, இல்லை சப்பாத்தி எப்படி உருட்டுறது போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் அவங்கள கேட்கலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லைடா. ஆமா, நம்ம எல்லாரும் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட்டு நேரத்துல சப்பாத்தி உருட்டுறத பத்தி நீ எதுக்கு நினைக்கிற? ஆத்தி லாஜிக்கா கொஸ்டின் கேட்குறானே. சொல்லுடி. இப்போ என்ன பதில் சொல்றது? அது வேற ஒன்றும் இல்லைடா. ஆண்டி காலையில் மாவு இல்லைன்னு சொன்னாங்களா, அதான் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோமா, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே ரூமுக்கு வந்தேன். அதான் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா பேசி மழுப்புறாயாவ? யபா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆமாப்பா, நீங்கள் ரொம்ப பெரிய கோடீஸ்வரவங்க. நான் தான் ஒன்றும் இல்லாதவ. உங்களுக்கெல்லாம் என் மேலே அக்கறை இருக்குமா என்ன? ஆமாம், உனக்கு ஃபோன் எதுவும் வரல? ஃபோனா? எதுக்கு? இல்லைடா, புதுசாக கல்யாணம் பண்ண போற. யாரு? நீதான். சே, ஆமல, அதையே மறந்து போயிட்டேன். ஆமா, நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேனா? எதுக்கு? இல்லடி, அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கணும்ல. எது? ஆமா, அந்த பொண்ணு வேற அழகா இருக்கும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு? உனக்கு தான் கொஞ்சம் பியூட்டிஷியன்லாம் தெரியும்ல, என்னோட கலரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுவேன். அவனே டிப்ஸ் கேட்குறியா நீ? டிப்ஸு இருடி வரேன். என்னடி முறைச்சு முறைச்சு பாக்குற? நீ தானே எங்க இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் நீ தானே சொன்ன. ஆமா. பொண்டாட்டி சொன்னதை தட்டக்கூடாதுல்ல. அதுக்கு? அதான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ சொன்ன மாதிரியே நான் இன்னொரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்றியா? என்ன? அதாண்டி, அந்த பொண்ணு நல்ல கலரா இருக்குமா, நான் வேற மாநிறமா தானே இருக்கேன். எது? நீ மாநிறமா? யா, ஆஃப்கோர்ஸ். அந்த பொண்ணு கலருக்கு ஈக்குவலா வரதுக்கு எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுவேன். டிப்ஸு? ஆமாண்டி, உனக்கு தான் என்னோட ஸ்கின் டைப்பு எல்லாம் தெரியும், அதுக்காக தான் கேட்குறேன். வீட்டில் இருக்கிற ரெமடியே ஓகே. அப்படியா? அப்பனா சரி, நல்ல காதில் வாங்கிக்க. சொல்லுடி. கொஞ்சமாக கடலை மாவு. சரி. கொஞ்சமாக மஞ்சத்தூள். மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் போட்டா முடியெல்லாம் கொட்டிடாது? உனக்கு கலர் ஆகணுமா ஆகக்கூடாதா? ஆமா, ஆகணும். அப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு. சரி சொல்லு. 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். சரி. அப்புறமா கொஞ்சமாக மிளகா பொடி. மிளகா பொடியா? ஆமாண்டா. மூஞ்சிக்கு எதுக்குடி மிளகா பொடி? ஐயோ, மூஞ்சியில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் அது க்ளீன் பண்ண தெரியுமா? எது?
மூஞ்சில உள்ள ரெட் செல்ஸ் மிளகா பொடி க்ளீன் பண்ணுமா? சரி, ஓகே ஓகே. அப்புறம் வேற என்ன? எல்லாத்தையும் வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் ஆமா. அந்த அரைச்சி வர தண்ணியில குழப்பி வைக்கணும். எதுக்குடி வெங்காய தண்ணிலாம்? வாசமா இருக்கும்ல, அதுக்காக தான். ஓ, ஃப்ரேக்ரன்ஸுக்கு. ஓகே ஓகே. ஆமா, இதை டெய்லி போடணுமா இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபேஸ் பேக் மாதிரி போடணுமா? டெய்லியும் போட்டா ரொம்ப நல்லது. மூஞ்சி நல்லா சிவப்பா இருக்கும், கண்ணுல உள்ள கிருமி எல்லாமே வெளியில வந்துடும். ஓ, 2 in 1. மவனே செத்தடா நீனு. ஏன் ஜீவா, இதெல்லாம் போட்டா நான் ரொம்ப அழகாயிடுவேன்ல? ஆமாண்டா, நீ ரொம்ப அழகாயிருவ. இஸ் இட்? இஸ் இட். அப்புறம் முக்கியமான விஷயம், என்ன? நீ மட்டும் கலரானா பத்தாது, அதுக்கு உங்க அம்மாவுக்கு இதை பூசி விடுடா. அடி பாவி மவளே. அதுக்கு என்ன, போட்டு தான் போச்சு. இவ்வளோ பண்ணி அசரவே மாட்டேங்கிறானே இவன். என்ன பண்ண, உன் புருஷனாச்சே, அப்படிதான் இருப்பேன். அப்ப இந்த ரெமடியை நாளைக்கே பண்ணிடுவோமா? நாளைக்கு என்ன, நாளைக்கு இப்பவே பண்ணுடா. நான் வேணா குழப்பி எடுத்துட்டு வரட்டுமா? ஆத்தி, என்னைக்கே சோழியை முடிச்சிருவோம் போல. ஏதோ கொஞ்சமாவது கண்ணு தெரியுது, அதையும் தெரிய விடாம பண்ணலான்னு பாக்குறா. டேய் ராஜா, அமைதியா பேசாம படுத்து தூங்கிரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மூஞ்சிக்கும் நல்லது. என்னாச்சு? இல்லடா, கையோட போய் ரெமடி ரெடி பண்ணும்ல, அதான் போலான்னு எந்திரிச்சேன். ஆத்தி, இன்னைக்கு மூஞ்சியை நாசமாக்காம விட மாட்டா போலயே. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உன்னைய இப்ப எப்படி ஆஃப் பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், என்னடா பண்ற? சொல்லுங்க மேடம். ஏய், நீ தான் என்கிட்ட டைவர்ஸ் வேணும்னு கேட்டில. ஆமா ஆமா. அப்புறம் எதுக்கு, எந்த உரிமையில என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற? ஓ, அதுவா, 2வது மேரேஜ் பண்ண போறேன்ல, அதுக்காக சின்ன ட்ரையல். மவனே, உனக்கு நான் தான் கிடைச்சனா? என் பக்கத்துல வராத, அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துப்பேன். ஏ சிப்ப, என் அழகி. வந்தோடு